ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகனாஸ் கிச்சன். லாஸ்ட் வீடியோவில் விநாயகர் சதுர்த்திக்கு வேர்க்கடலை மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் கொழுக்கட்டை பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் அரிசி மாவு 1 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதோட 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 2 கப் தண்ணி சேர்க்குறோம். சேர்த்துட்டு உப்பு 1/2 டீஸ்பூன், சுகர் 1 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு தண்ணியில் நல்லா கரைஞ்சிடணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். கடாயில் ஒட்டாமல் வர்ற வரைக்கும் நம்ம இதை கண்டினியூஸாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு ஸ்பேச்சுலா எடுத்து இது மாதிரி தேய்ச்சி பார்த்திங்கன்னா அதில் ஒட்டாமல் இருக்கணும். அப்போ மாவு நல்லா ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு. ரெடியான மாவை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கை வச்சு நல்லா உருட்டிட்டு சின்ன சின்ன கொழுக்கட்டையாக எடுத்து பண்ண போகிறோம். இது மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் உருட்டிட்டு மினி சைஸ் கொழுக்கட்டை பண்ணலாம் பாயாசத்துக்கு. பாருங்கள், நான் வீடியோவில் காமிக்கிறது மாதிரி இது மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி போட்டுக்கலாம். எல்லா மாவுலையும் இது மாதிரி மினி பால்ஸாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை பண்ணியாச்சு, அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்து பாயாசம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கவும் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். 3 கப் தண்ணிக்கு 1 கப் வெல்லம் சேர்க்கணும். இப்போ 1 கப் வெல்லத்தை சேர்த்துடலாம். வெல்லம் சேர்த்துட்டு ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெல்லைப்பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை இதில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது வேக வச்சுருக்கிற கடலைப்பருப்பு 1/4 கப் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது மாதிரி நல்லா கொதி வரணும். இப்போது நான் ஏற்கனவே கொழுக்கட்டை பிசைஞ்ச மாவுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கும்போது பாயாசம் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கும், அதை விட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுடலாம். அடுத்து ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி பருப்பும் ட்ரை கிரேப்ஸும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இதை நம்ம பாயாசத்தில் சேர்த்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வந்ததுக்கப்புறம் இப்போ பாயாசத்தில் இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டோம்னா நெய் வாசனையோட கமன்னு கொழுக்கட்டை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பை பை.